ஹலோ காய்ஸ், வணக்கம். டாக்டர் சாம் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு என்ன பற்றி பேசலாம்னா நாக்குப்பூச்சி பற்றி பேசுவோம். நாக்குப்பூச்சி வேர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக இது ஒரு ஒரு சரியான பெரிய டாபிக் காய்ஸ். நம்மளுக்கு தெரிஞ்ச நாக்குப்பூச்சி நம்ம நார்மலாக ஃபார்மசிக்கு போவோம், ஒரு மாத்திரை வாங்குவோம். அப்புறம் அந்த ஃபார்மசி கொடுப்பாங்க, சாப்பிடுவோம். அது எப்பயாச்சும் வயிற்று வலி இருந்துச்சுன்னா வீட்டில் ஓமம் தண்ணி கொடுப்பாங்க. அது நல்லா பண்ணலாம் தென் கிளினிக் போனீங்கன்னா டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்க அவங்க பண்ணுற செக்கப்லாம் பண்ணிவிட்டு வயிற்றில் நாக்குப்பூச்சி இருந்துச்சுன்னா நாக்குப்பூச்சி மாத்திரை கொடுப்பாங்க. இல்லை நார்மலாக ஃபார்மசிக்கு போனாலே இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாலே நாக்குப்பூச்சி மருந்து கொடுப்பாங்க. இது மனுஷனுக்கு. இப்போ நான் டாக்ஸ் பற்றி மட்டும் பேசுகிறேன். ஓகே, நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஜென்ரலாக இந்த டாபிக் எனக்கு எவ்வளோ எவ்வளோ பேருக்கு போய் சேர முடியுமோ, எவ்வளோ எவ்வளோ சிம்பிளாக புரிய முடியுமோ, அதான் என்னோடய ஆப்ஜெக்டிவ். அதான் என் நோக்கம். சரிங்களா? இப்போ நாக்குப்பூச்சி எப்படி நாய் உடம்புக்குள்ளே வருது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். கொசு மூலியமாக வருங்க. சரிங்களா? மொஸ்கிட்டோஸ் கொசு மூலியமாக வரும். நத்தை, தவளை, ஸ்னேல்ஸ் அண்ட் ஃப்ராக்ஸ். நாக்குப்பூச்சி லங் வேர்ம்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? இது கொஞ்சம் கொடூரமான ஒரு நாக்குப்பூச்சி தான். சரிங்களா? உங்களோட அந்த டாக்கோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பாதிக்கும். மூச்சு விடுற அந்த லங்ஸு, அந்த ட்ராக் சிஸ்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபுல்லாக பாதிக்கும். ஸோ டாக் மூச்சு விட திணறும், உயிர் கூட போகும். அப்புறம் டாக்கு இப்போ ரோட்டில் நார்மலாக தெருநாய் இருக்குல்ல, ஸ்ட்ரீட் டாக் இருக்குல்ல, நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் அடாப்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா, அந்த பப்பி நீங்கள் கொண்டு வந்துட்டு அந்த பப்பி நீங்கள் வீட்டில் உள்ள வேறு டாக்கு பழக விட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு 95% இந்த பப்பீஸ்க்கும் சரி, ரோட்டில் ஒரு நாய்க்கும் சரி, அவங்க வயிற்றில் கண்டிப்பாக ரிங் worm இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் பப்பி ரெஸ்க்யூ பண்ணுறீங்கன்னா, பப்பி வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா, அது சாப்பாடு கொடுத்தோன்னா அது வெளிக்கி போகும்போது ரப்பர் பேண்ட் மாதிரி கெத்தா தெரியுமாங்க? ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கும். இது டாக் அவங்க தாய் நாய் இருக்குல்ல, அவங்க தாய் நாய் வேறு டாக் எந்தெந்த டாக் அவங்க சிஸ்டம்குள்ளே இருக்கோ, அதான் அந்த டாக் வெளிக்கு போதில். இப்போ இந்த டாக் சில அப்போ மாப்பை பிடிச்சிட்டே போகுது. மாப்பை பிடிச்சிட்டு அந்த வெளிக்கு மேலே மாப்பை பிடிச்சாலும் சரி, வாய் வச்சிட்டாலும் சரி, அது அவங்க சிஸ்டம்குள்ளே அது போயிடும். இல்லைனா நார்மலாக ரோட்டு நாய் கூட எலியை கூட அடித்து சாப்பிடும். ஓகே, இந்த எலி மூலியமாக கூட வரலாம். ஏன்னா எலி மூலியமாக அந்த எலியோட சிஸ்டமில் கூட அந்த நாக்குப்பூச்சி இருக்கலாம். ஏன்னா இந்த எலி அங்கே எலி எங்கே தாங்க வாய் வைக்கல. ஸோ எலி சாப்பிட்டோன்னே, இல்லை சின்ன சின்ன பிராணிகளை சாப்பிட்டோன்னு தெரியுமா, இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸு சாப்பிட்டோன்னே அந்த அந்த எலி அந்த அந்த சின்ன சின்ன பிராணி உடம்புக்குள்ளே இருந்த அந்த முட்டைகள் அந்த நாயோட உடம்புக்குள்ளே அதுங்க ஹேட்ச் பண்ணோன்னே, இப்போ அந்த நாய் ஒரு கேரியர் ஆயிரும். கேரியர்னால் அதுங்க உடம்புக்குள்ளே இந்த நாக்குப்பூச்சி இருக்கும். ஓகேங்களா? ஏதாச்சும் பரவாயில்ல. எப்படின்னு கேட்பீங்க, எப்படி டாக்டர் சாம் குட்டி பிறந்தோன்னே குட்டி அங்கே அதில் எப்படி குட்டிக்கு ஆ நாக்குப்பூச்சி வருது? அது எடுத்துட்டோன்னே அது 4 வாரம் தான் இருக்கும், இல்லை 3 வாரம் தான் இருக்கும். உனக்கு இப்போ தான் கண்ணு திறந்துருக்கு. நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு எப்படி நாக்குப்பூச்சி வந்திருக்கும்? அது என்னால் நடக்க கூட முடியாதே. ஏன்னா, அந்த தாயினோட தாய்ப்பால்லேயே அந்த நாக்குப்பூச்சி இந்த பப்பி உடம்புக்குள்ளே போயிடும். தாய்ப்பால் குடிக்குதுங்களே, இந்த ரிங் worm தாய்ப்பால் மூலியமா இந்த பப்பி உடம்புக்குள்ளே போயிடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். பல வகையான நாக்குப்பூச்சி இருக்குது. டேப் worms சொல்லுவோம். டேப் wormனா ரொம்ப கொடூரமான ஒரு ஒரு அ ஒரு நாக்குப்பூச்சி. இது போயிட்டு அ குடல்ல உட்காந்துரும். உங்கள் நாய்க்கு நீங்கள் எவ்வளோ சாப்பாடு போட்டாலும் அந்த நாய் எலும்பாவே இருக்கும். சில நாய் நேச்சுரலாக ஹண்டிங் டாக் சொல்லுவாங்கல்ல, ஓகே, வேட்டையாடுற நாயெல்லாம் அதுங்க அதுங்களோட உடம்பு பில்ட்டே எலும்பாக தான் இருக்குங்க. ஆனால் சில நாய் நேச்சுரலாக பெரிய சைஸில் இருக்கிற திடீர்னு உடம்பு சுருங்கும். சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், நல்லா சாப்பிடுங்க, ஆனால் உடம்பு சைஸே போடாது. கவனிச்சிருக்கீங்களா? இது அநேகமாக டேப் worm இருக்கலாம். அப்போ நீங்கள் சொல்லலாம், இல்லை நான் இந்த நெக்ஸ்கார்ட் ஸ்பெக்ட்ரா கொடுக்குறேன், நாக்குப்பூச்சி மருந்துலாம் கொடுக்குறேன், இப்படி நீங்கள் சொல்கிறீங்க டேப் worm இருக்குன்னு. ஏன்னா டேப் worm சாதாரணமாக சாவாதுங்க.
உங்களுக்கு இந்த மாரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, உங்க டாக் வந்து எப்பயுமே சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சிறன் எலும்பா இருக்கும். உடம்பு சைட்ல எலும்பு அந்த ரிப்ஸ் சொல்லுவாங்க, ரிப் கேஜ் சொல்லுவாங்கல்ல எலும்பு தெரியும். அப்புறம் வந்து சட்னி டயர்ட் ஆகும். சரிங்களா? ஒரு 2 வயசு, 2 1/2 வயசு நாய் இருக்கும். ஆனா வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நடந்தாலே ரொம்ப டயர்ட் ஆயிரும். இதெல்லாம் வந்து சைனுங்க. டேப் வேர்ம் வந்துங்க அந்த குடல் எவ்வளோ எவ்வளோ நீளத்துக்கு இருக்கோ, அவ்வளோ நீளத்துக்கு வளரும். ரொம்ப ஆபத்தான ஒரு நாக்குப்பூச்சி. ஸோ, இது எல்லாமே இருக்கு. பொதுவா நீங்க வந்து நாக்குப்பூச்சிட்டு இந்த இந்த வேர்ம்ஸ்ட்டருந்து உங்க டாக்க புரொடெக்ட் பண்ண வந்து, நீங்க எந்த அனிமல் கிளினிக் போனா கூட, வெட் கிளினிக்ஸ் போனா கூட, அவங்க வந்து முறைப்படியா வந்து மருந்துங்க வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்கார்ட் ஸ்பெக்ட்ரா இருக்கு. அப்புறம் அ சிம்பாரிக்கா இருக்கு. அப்புறம் 2, 3 மருந்து இருக்குங்க. நான் கொஞ்சம் இப்ப திடீர்னு இப்ப நான் யோசிச்சோனே அது பேர் வந்து ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா நெறைய நெறைய மருந்து இருக்கு. இதெல்லாம் வந்து லேப்ல டெஸ்ட் பண்ணி, ப்ரூஃப் பண்ணி, நீங்க வந்து அவங்கள்ட்டருந்து வாங்கி உங்க டாகுக்கு நீங்க குடுங்க. நான் வந்து என் டாக்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த இந்த மருந்து குடுக்குறேன். அந்த அந்த மாத்திரையிலேயே வந்து நெக்ஸ்ட்கேர் ஸ்பெக்ட்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ மாசம் மாசம் வந்து அந்த ஒரு டேப்லெட் வந்து என் டாக்ஸ்க்கு குடுத்துருவேன். ஸோ 1 மாசம் முடிஞ்சோனே திருப்பி இன்னொரு டேப்லெட் குடுப்பேன். ஏன்னா என் டாக்ஸ் நான் எப்பயுமே நான் வெளிய கொண்டு போறேன். அ அது அங்கங்க வாய் வைக்குங்க. ஸோ அதனால வந்து நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேங்க. ஸோ கொஞ்சம் செலவாகும். ஆனா என்ன உங்க டாக் வந்து ஆரோக்கியமா இருக்கும். நாக்கு பூச்சின்னு நெனச்சுட்டு ரொம்ப சாதாரணமா நீங்க எடை போட்டுறாதீங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோதாங்க இந்த நாக்கு பூச்சி டாபிக்கு. ஆ வேற வேற என்ன? அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாரி சிம்ப்டம்ஸ்லாம் தெரிஞ்சுச்சுனா அகெயின் உடம்பு ரொம்ப சொரிஞ்சுக்கிட்டு, யங் அண்ட் டாக் கொஞ்சம் ஓடில ஆடும்போது மூச்சு திணற ஆரம்பிக்குது. சாப்பாடு எவ்வளோ குடுத்தாலும் ஆ சாப்பிடுது. ஆனா எலும்பாவே இருக்கு. இல்ல நல்ல சைஸா இருந்த டாக் வந்து இப்ப திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2 வாரத்துல அப்படியே உடம்பு சுருங்கிருச்சு. வயித்தால போகுது. ஓகேங்களா? வயித்தால வந்து கன்சிடர் கொஞ்சம் லேட்டான ஸ்டேஜ் தான் வந்து. நீங்க இதெல்லாம் கரெக்ட்டா பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இதாங்க நாக்கு பூச்சி டாபிக்கு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஸோ ஏதாச்சும் இன்னும் வேற அ டிப்ஸ் வீடியோ போடணும்னா சொல்லுங்க. கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் போடுறேன். இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க! எண்ணம் போல் வாழ்க்கை காய்ஸ் எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நீங்க நல்லா இருக்கணும். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி சைனிங் ஆஃப் டாக்டர் சாம். பீஸ்.